என்னடா வீடு கண்டங்கரைக்கு தண்ணி அதெல்லாம் டவுனுக்கு வந்து நீங்க எல்லாம் தூக்க மாட்டேங்கிறாங்க. நாங்க நம்பி எல்லாம் பாட்டு வாங்கி மினரல் வாட்டர் கொடுப்பீங்க, நாங்க என்ன செய்யறது? உங்க கவர்மெண்ட் நம்பி எந்த கவர்மெண்ட்டுமே நம்பி அதெல்லாம் முடியல. இந்த பழக்கடை எங்களோட சூழல்னா நீங்க என்ன குளம் குட்டை வாய்க்கா இதுல போய் கலந்துதான் அதுக்கப்புறம் தண்ணி போக போகுது. அப்ப அத்தனை பயன்பாடும் வீரதான் போகும். இப்ப மக்கள் பாதிப்பு வரும், நோய் உண்டாகும். எவ்வளவு இடத்துல உள்ள மக்கள் பாதிக்கப்படுறாங்க. இந்த பாதிப்பு கண்காணிப்புக்கெல்லாம் வேலை கிடையாது. அந்த சுத்திகரிப்பு ஃபேக்டரி கட்ட முடியாது. 5000 பேர் அத்தனை கிராமத்தையும் கொண்டு வந்து உட்கார எல்லாமே ஆதாரமே இந்த தண்ணி தான். பொதுப்பணித்துறையில் ஒரு கூட்டம் ஒன்று போட்டிருந்தாங்க. ஏன் கூட்டம் நீர் அது புறவாய்க்க சம்மந்தமாக ஒரு கூட்டம் போட்டிருந்தாங்க. என்ன கூட்டம்னு கொஞ்சம் விளக்கமாக எங்ககிட்ட சொன்னாங்க. அதாவது தஞ்சாவூர்லேருந்து கண்காணிப்பு பொறியாளர் வந்து இங்கே சீர்காழி கொண்டு வந்ததாகவும், அவங்கக்கிட்ட வந்து பொதுப்பணித்துறை இது நகராட்சியிலேருந்து இந்த சீர்காழியுடைய கழிவை புறவாய்க்காலில் கொட்டுறதுக்கு அனுமதி கேட்டதாகவும், அவங்க முடியாது, பொதுமக்களை விவசாயிகளை அழைத்து பேசி ஒரு முடிவுக்கு வாங்க அப்படிங்கிற உத்தரவை கண்காணிப்பு பொறியாளர் தெரிவித்ததாகவும், அதனால் உங்களுடைய ஒப்பீனியன் என்னன்னு எங்களை கேட்டாங்க. ஐயா இது வந்து கிட்டத்தட்ட ஒரு 20,000 ஏக்கர் சாகுபடி செய்யக்கூடிய இடம் புறவாய்க்கா. பாசனம் 20,000 ஏக்கர் அங்கே பாசனம் வருது. குடி தண்ணீர்லேருந்து ஆடு மாடுலேருந்து எதுவுமே அதை பயன்படுத்த முடியாது. நாங்கள் சுத்திகரிப்பு பண்ணி விட்டாலும் சுத்திகரிப்பு பண்ணாத விட்டாலும் விவசாயிகளை நாங்கள் அனுமதிக்க மாட்டோம் அப்படின்னு மிகப்பெரிய எதிர்ப்பை நாங்கள் தெரிவித்தோம். இது வந்து நாங்கள்லாம் அதாவது மணல் ஏரியா டக்குன்னு பூமிக்கு போகும், குடி தண்ணீரை பாதிச்சிடும், நாங்கள் உயிர் வாழவே முடியாது. முதல் புறவாய்க்காலில் பாசனம்னா கடவாசல் தான். அடுத்தது திருப்பெருக்காவூர், வடகால், எடமணல், வேட்டாங்குடி, திரும்புள்ளை வாசல் வரைக்கும் இந்த புறவாய்க்காலை நம்பி தான் இருக்கும். குடி தண்ணீர்லேருந்து ஆதாரமே இதுதான். எங்களுக்கு வேறு வழி கிடையாது. ஏன்னா கடற்கரையிலேருந்து நாங்கள் 8 கிலோமீட்டர் 10 கிலோமீட்டரில் இருக்கோம். இந்த புறவாய்க்காலில் தண்ணி வந்தால் தான் எங்கள் தண்ணியே மாறும் நல்ல தண்ணியாக. இதில் வந்து சீர்காழி நகராட்சியிலேருந்து சாக்கடையை சுத்தம் பண்ணி கொண்டாந்து விட்றாங்க. இதுக்கு ஒட்டுமொத்த விவசாயிகள் எல்லாரும் வந்து எங்களுக்கு வேணாம், இது எங்களுடைய இது போயிடும், மக்கள்லாம் அதை குளிக்க முடியாது, எதுவும் செய்ய முடியாதுன்னு நாங்கள் ஆப்போசிட் பண்ணிவிட்டு இப்போ வந்து வேணான்னு சொல்லிட்டு நாங்கள் தீர்மானம் போட்டிருக்கோம். அடுத்தது நாங்கள் லெட்டர் பேரில் வேணாலும் எழுதி எல்லாருக்கும் கொடுக்குறோன்னு பொதுப்பணித்துறையில் சொல்லிட்டோம். ஆட்சேபனை தெரிவிச்சிட்டோம் நாங்கள்.